விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டு தாங்க. ஆனால் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயிண்ட் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்வாங்க. இதெல்லாம் சின்ன காய்ங்க. ஆனால் இது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய காய் தானீங்களா வரும். சும்மா பெரிய காயாக வருங்க. இந்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்க வந்து ஒரு பப்பாளிக்காய் மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் மாதிரி தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வாசமும் பார்த்திங்கன்னா அந்த பான்ஸ் பூ வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஆனால் ரொம்ப இருக்காது, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ நீங்கள் நார்மல் ஃபேஷன் ஃப்ரூட் நான் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து நம்ம நார்மல் ஃபேஷன் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் மஞ்சள் அந்த மாதிரி கலரில் வரும். ஆனால் இது ஜெயிண்டு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பழமும் இதை நான் வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேங்க. சூப்பராக போட்டிருப்பேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் சாதை நல்ல இனிப்பாக இருக்கும். இதோட இலைகள்லாம் வந்து பார்த்திங்களா எவ்வளோ காய் இருக்குன்னு. இந்த பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. என்ன பழுக்கலை, பழுத்துச்சு அப்படின்னா உள்ள தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பப்பாளி பழுத்த மாதிரி பழுத்த எப்படி உள்ளே அமுங்கும் அந்த மாதிரி இருக்கும். இதோட இலையும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குங்க. நல்ல கொடி போல் படரக்கூடியது. பூக்கள்லாம் அவ்வளோ பூத்து காய்க்கும். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் பூத்துருக்கும். சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா. எப்படி தாங்க பூக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லேருந்து இந்த சின்ன காய் பெரிய காய் இந்த மாதிரி இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேரளாவில் நார்மலாக வந்து ஒரு நம்ம பப்பாளி கூட்டெல்லாம் வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி செய்வாங்க. பழுத்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க இந்த தோல் இருக்குல்ல, இது தூக்கி வச்சுட்டு உள்ளே இருக்க பழத்தை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக விதைகளாக தான் இருக்கும். நம்ம பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். ஜெயின் ஃபேஷன் ஃப்ரூட் இன்சைடு உள்ளே எப்படி இருக்குன்னா வீடியோஸ் போட்டிருப்பேன். ஏன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசமான பழங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் சமீப காலங்களில் நிறையா வந்து பதிவுகள் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட பிஸ்னஸ் இப்போ வந்து ஸ்பைசஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும் சரி, ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி போனனால ஃப்ரூட்ஸை வந்து பதிவு பண்ண முடியல. ஆனாலும் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ்லேயே இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்லேயே இது ஒரு வித்தியாசமான பழம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபேஷன் ஃப்ரூட்டில் நான் பார்த்ததே கண்ணார பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டது அப்படின்னு பார்க்குறப்ப ஜெயின் ஃபேஷன் ஃப்ரூட்டு மஞ்சள் கலரு, பர்பிளில் பெருசு, பர்பிளில் சிறுசு, அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மூணார் பக்கம் போனீங்கன்னா அது கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெட்டு, அது மாதிரி நிறையா இருக்குங்க. அப்புறம் வந்து பனானா ஃபேஷன் ஃப்ரூட் கூட இருக்குது. அதாவது என்னென்னா வாழைப்பழம் மாதிரி லென்த்தாக இருக்கும், உள்ளே வந்து ஃபேஷன் ஃப்ரூட் விதைகளாக இருக்கும். ஃபேஷன் ஃப்ரூட்டில் வந்து தோலை வந்து சாப்பிட முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், உள்ளே வந்து சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வித்தியாசமான பழங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து எல்லாமே நிறையா உங்களுக்கு கிடைக்கும். வரப்போகிற நாட்களில் நிறையா வந்து ஃப்ரூட்ஸை பற்றி வித்தியாசமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.